ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அல்டிமேட் ரீபர்த் சாம்பியன் அப்படின்ற ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஒரு கேம் பார்க்க போகிறோம். வீடியோ கிடையாது. அதுக்கு முன்னாடி போயிட்டு இந்த சவுண்டை மட்டும் குறைச்சிட்டு வரேன். செட்டிங்ஸு வால்யூமை வந்து 1க்கு வர வச்சிரும். அப்புறம் இந்த சவுண்டை அதிகமாகப்படுத்துவோம். அப்போ தான் நான் பேசுகிறதும் உங்களுக்கு கேட்கும். இப்போ வந்து இந்த கேமோடைய கான்செப்ட் என்னன்னா ரீபர்த்து தான். ஏன்னா பேர்லேயே அல்டிமேட் சாம்பியன் ரீபர்த் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு தான், இந்த சர்வரில் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் இங்கே எவனுமே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ இங்கே கிளிக் பண்ணும் போல். ஓகே, 100 சேர்ந்துருச்சு. இப்போ வந்து கெட் யுவர் ஃபஸ்ட்டு ரீபர்த்து சைடில் காட்டுது. ரீபர்த்து 1 டைம் ரீபர்த்து, யூ வில் லூஸ் ஆல் கிளிக்ஸ் ஆஃப்டர் ரீபர்த். ஸோ நீங்கள் இந்த இடத்துல மட்டும் கிளிக் பண்ணால் வராது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, எங்கே வேணாலும் கிளிக் பண்ணால் கூட வரும் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸு. சரி, இப்போ கெட் 250 கிளிக்ஸு, அதெல்லாம் நம்ம ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கை அவ்வளோ ஃபாஸ்ட்டு. ஓப்பன் யுவர் ஃபஸ்ட்டு எக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு எக்கு போய்ட்டு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக நம்மளுடைய லக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ, ரேரா! வா, அதான் வந்து அந்த எக்லேயே இருக்கிற வந்து நல்ல பெட்டு. இங்கே எக்யூப் பண்ணியாச்சு. எக்யூப் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம சைடில் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கும். பாராரே ஏறுது. ஐட்டம்ஸு எக்ஸ்க்ளூசிவ் எக்கு, யூ டோன்ட் ஹாவ் எனி எக் எட்டு. கெட்டு ஒன்று கொடுத்து பார்ப்போம். ரோப்ளக்ஸ் கேட்குறானுங்களே, என்னாலாம் முடியாது. ஓகே, கெட் 2 ரீபர்த்ஸ் அப்படின்னு காட்டுது. இப்போ ஒன்று வாங்கிடும். அப்புறம் அப்படியே நல்லா கிளிக் பண்ணிவிட்டு 2வது ரீபர்த்தையும் வாங்கிடும். 300 வேணுமா? 2வது ரீபர்த்தையும் வாங்கிட்டு ஓகே, பைய ரீபர்த் பட்டன் அப்கிரேடா. ஒன்றுமே புரியலை. சரி, டைமண்ட்ஸ் எப்படி கிடைக்கும் ரீபர்த் பண்ணுறதுனால? ஓ, இப்போ வந்து இங்கே 3 இருந்துச்சா? இந்தமாரி 3 இருந்துச்சு. 1 2 3 இருந்துச்சு. இப்போ 25 ரீபர்த்துக்கு வந்து 40K ஒன்று வந்திருக்குது. அதான் போலது. இப்போ நம்ம கிளிக் ஓப்பன் 2 எக் அப்படின்ட்டு திரும்பி எனக்கு காட்டுறானுங்க. ஓப்பன் பண்ணுவோம். 3 எக்கு ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, 3 எக்கு என்ன கிடைக்க போகுது? ட்ரேடு பண்ண கொடுத்துருக்கான். அக்செப்ட் பண்ணலாமா? சரி, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னத்தான் கொடுக்க போகிறான்னு பார்ப்போம். 12 மில்லியனா? ஐயோ, நான் எல்லாமே போடுறேன்டா. வாடா 25K ஒன்று தருவானா? ஃபஸ்ட்டு ஆக்செப்ட் பண்ணிட்டான். அவனே பண்ணுறான். திரும்பி அக்செப்ட் கொடுப்பேன். என்ன இருக்குன்னு பார்ப்பேன். எல்லாத்தையுமே வைக்கிறேன்டா. திரும்பியுமா? இனிமேல் நான் வந்து அக்செப்டே பண்ண மாட்டேன். சைடில் ரிவார்ட்ஸ்ன்ட்டு இருந்துச்சு. ஒரு 2 கிளைம் பண்ண வச்சுருக்கேன்னா, 2 எங்கடா என்ன ரிவார்டு கிடச்சிது? நியூ ஐட்டம் சைடில் காட்டுது. டெய்லி ரிவார்ட்ஸு, லக் போஷனா? இது என்னது? வின்ஸு. ஓ, அச்சீவ்மெண்ட்ஸா? பெட்ஸு 2 பெட்ஸு புதுசாக வந்திருக்குது. அதுவும் வந்து நல்ல பெட்டு கிடையாது. ஓ, இங்கே தான் இருக்குதா எல்லாமே? ஓகே, சூப்பர். சரி, அப்போ நம்ம கிளிக் பண்ணிகிட்டே இருக்கோம். கிளிக் பண்ணிவிட்டு அதான் நான் ட்விட்டரில் விட்டு வெளில வந்துட்டேன். எதுவுமே காட்ட மாட்டேங்குது. சரி, நான்
வந்துருச்சா. இப்போ 8K கிளிக்ஸ் வேணுமா. சரி இப்போ வந்து வாங்கியாச்சு 18 ரீபர்த்து. திரும்பியும் நம்ம கிளிக்கும் அதிகமாகுது நம்ம கிளிக்கு. சரி இங்கே போய் பார்ப்போம். அப்டேட்ஸ் ஃப்ரீ ஆட்டோ கிளிக் இதுதான் எனக்கு வேணும். 25 coins வேணா. இப்போ வந்து கேவா பாவீங்களா 1 மில்லியன்லாம் இருக்கா. என்னடா இது 1 மில்லியன்லாம் இருக்குது. சரி நம்ம அப்போ கிளிக் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ 10K வந்துடுச்சு அந்த 8K. ஓகே 10K 10.5K வேணுமா. அவ்வளோதான். ஒரு 5 ரீபர்த் 20 ரீபர்த் 23 ரீபர்த் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 1 ரீபர்த் வேணும் நம்மளுக்கு. இன்னும் அவ்வளோதான் 25 ரீபர்த்து. ஒன்று தான் அன்லாக் ஆகிருக்கு. இன்னொரு வந்து ஜங்கிள் எக் வந்து ஓப்பன் பண்ணோம்னா ரிவார்ட்ஸில் வந்திருக்கு. என்னென்னு பார்ப்போமா. அதை வந்து அங்கே போய் தான் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெட்ஸுக்கு போய்ட்டு அந்த ஒருக்கு ஐட்டம்ஸு கீழே 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 அவ்வளோதானா. எதுவுமே இல்லையா. நல்லா 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 பண்ணு. நல்லா நல்லா ஒரு 10K சேர்த்து அவ்வளோதான். 10K சேர்ந்துச்சு. ஒன்று காமனு அன்காமன் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து திரும்ப கிளிக் பண்ணும்போது அப்படியே போயிட்டு 20ஆ. அப்போ அது ஃபுல்லாக வச்சுருவோம்னா ஃபுல்லாக வேணாம். ஒன்று இருக்கட்டும். இதுவும் போட்டு வச்சிருவோம். அப்பாடி எவ்வளோ ஒரு கிளிக்கு 845 கிளிக் ஆகுது. கிளிக்ஸு வருது. நமக்கு 20K சேர்ந்துச்சு. இப்போ நம்ம போயிட்டு 4 பண்ண முடியுமா. பண்ணுறது நல்லா கிடைக்கும். ரேர் கிடச்சிருக்கு ஃபாக்ஸு. அவ்வளோதான் ஃபார்ம் பிளேயர் தெரியலாம். இது எடுத்துட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் இதை எடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். கரெக்டாக போயிட்டு விட்டுவா. ரொம்ப நேரம் இல்லைன்னா எது கம்மியாக தெரியல. ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது. நியூ ஐட்டம் ஆன்டை டிக்கெட்டு. லேகோ செம்ம லேக் ஆகுது. சரி இப்போ நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டு அன்லாக்டு ஃபார்மு. இப்போ வந்து நம்மளால் டெலிபோர்ட்டு கூட ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். சைடில் வந்து இது ஒரு பட்டன், இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மேப்ஸு இது இருக்குது. நம்ம இது வரைக்கும் அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ வந்து வெளில போயிட்டு 50 இயர்ஸ் இருந்துச்சா. இங்கே வந்து எக் ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும்னு பார்ப்போம். எவ்வளோ 100Kவா. பாதி வரைக்கும் தான் வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் பண்ணுவோமா. ஒன்று தான் பண்ண முடியும் நம்மளால. அப்படியே லெஜெண்டரி மித்திகள் நம்மளுக்கு கிடச்சிச்சா எப்படி இருக்கும். என்னுடைய லக்கு அன்காமன். ஆனாலும் நல்லதான். என்ன 29 சான்ஸ் தான் இருக்குது. பரவாயில்ல, நல்லது தான். அதுவும் 75னா நல்லது தான். அன்காமன் வச்சுருவோம். ஒரு கிளிக்கு 3K வருதா. இருக்கு. அது மாதிரி இந்த மேப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Farmer
பாடி என்னாலாம் பண்ண முடியாது போங்க. சரி இப்போ வந்து நம்ம போயிட்டு ரீபத் பண்ண மறந்துட்டுமே 20. சரி ஒரு ரோல் மட்டும் பண்ணிட்டு பண்ணுங்க, ஏன்னா அப்புறம் மொத்தமாக போயிடும்ல. ரொம்ப லேக் ஆகுது, ரொம்பவே லேக் ஆகுது. நான் வீடியோ எடுக்கும்போது மட்டுமே இப்படி ஆகுமா? மற்ற நேரத்தில் ஆனால் நல்லா இருக்கும். இவ்வளோ லேக் ஆகுது. இவ்வளோ லேக் ஆகுது. எதுக்கு இவ்வளோ லேக் ஆகுதுன்னு தெரியல. இது நெட்டு லேக்னு நினைக்கிறேன். சரி சரி நின்று ஒன்று தான் ஓப்பன் பண்ண முடியும் நம்மளால். அந்த ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க மாடு மாரி இந்த எக்கை. ஏன்னா ஒரு ஃபார்மில் அந்த அதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி அதே கிடச்சிருச்சு. அட போங்கடா, இந்த பெட்டை போட்டு ஏக்கி பண்ணிப்போம். இந்த உல்ஃபை எடுத்துட்டு எதா இந்த டக்கை வச்சிடும். அவ்வளோதான். ஏன்னா எவ்வளோ லேக் ஆகுதுன்னு தான் தெரியல. இப்போ வந்து அப்போ 500Kவா? 500Kல 1,05,000 வந்துருச்சு. இப்போ நான் திரும்பி ரீபர்த் 25 ரீபர்த் பண்ணிட்டேன். இன்னும் ரொம்ப லேக் ஆகுதானா நான் சொல்கிறேன். சரி கைஸ், நான் இப்போ வந்து அடுத்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன்.